விவசாயி ராமையா வாழ்க்கை. தன்னுடைய நிலத்தில் விவசாயம் செய்து அதில் வளர்ந்து வரும் பயிர்களை பார்த்து மகிழ்ச்சியடைந்து வந்தார். அப்பொழுது அவர் ஐயா ஐயா வணக்கம். என்னோட பேர் ராமையா. நான் உங்கள் தொகுதியை சேர்ந்த விவசாயி. அதுக்கு இப்போ என்ன? என்னோட நிலத்தில் இருக்க பயிர் எல்லாம் மழை தண்ணி இல்லாமல் காஞ்சி போச்சு. இதுக்கு நிறைய தடவை உங்கள்கிட்ட பயிர் இழப்பீடு கேட்டு மனு கொடுத்தேன். என்னையா மனு கொடுத்தா உனக்கு உடனே பண்ணி கொடுத்துடணுமா? ஐயா, நாங்கள் ஓட்டு போட்டு தானே நீங்கள் ஜெயிச்சிங்க. ஓஹோ, நீ அப்படி வரியா? இப்போ எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆகி போச்சு ஐயா. ஓ, உனக்கு புரியாதுல்ல? இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரில் பதினு. அதனால் நீ போய் கம்ப்யூட்டரில் பதிஞ்சு ரசீது வாங்கிட்டு வா, உனக்கு தொகையை வாங்கி தரேன். காட்டில் வேலை பார்க்குறவங்கள கேவலமாகவும் கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்கள கௌரவமாகவும் நினைக்கிறவங்களுக்கு தெரியாதுங்க ஐயா, அரிசியை கம்ப்யூட்டரில் விளைய வைக்க முடியாதுன்னு. நீ உழைத்த பணத்தை வங்கியில் போடாமல் மக்களின் உணவுக்காக மண்ணில் போடுகிறாய். விவசாயத்தை துறந்த நாடும் விவசாயிகளை மறந்த நாடும் ஒருபோதும் உருப்பட முடியாது. ஏய், ராமையா வந்து ஓவராக டார்ச்சர் பண்ணிக்கிறியான். பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். டக்குன்னு போய் பணத்தை போட்டு வந்துடுறேன். ஐயா, என்கிட்ட இருக்கிற விதைனாலெல்லாம் முடிஞ்சு போச்சு. விதைச்ச பயிர் மழை தண்ணி இல்லாமல் காஞ்சி போச்சு. நீங்கள் தான் ஏதாவது உதவி பண்ணணும் ஐயா. யோ, ஒரு தடவை சொன்னால் புரியாதா உனக்கு? நேற்று நான் தொந்தரவு பண்ணேன். போ, நான் சொன்னதை மொதல் பண்ணு, அப்புறம் பார்ப்போம். ஐயா, நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் தான் உதவி பண்ணணும். நீயெல்லாம் என்னை தொட்டு பேசுறியா? ஆ,
தகுதி பார்க்கும் மக்களே, விவசாயிகளின் கால்பட்ட அரிசியை தான் கழுவி உண்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். யோ 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 ஹலோ ஐயா, வயலில் ராமையான்ற ஒரு படுத்து கிடக்காரு, எழுந்திருக்கலை, இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். போயிட்டானா? சரி, ஆளுகளுக்கு சொல்லிடு. இப்படித்தான் விவசாயம் ஊரே விட்டா பார்க்கறது கூட ஒரு நாதியை காணா. என்னத்த சொல்ல. யார் அவன் எங்கே வந்து சிரிச்சிட்டு இருக்கான்? அடிச்சு துரத்துங்கடா அவனை. சிற்பங்கள் அழிந்துவிட்டால் கோயிலுக்கு அழகில்லை, சிற்பியே அழிந்துவிட்டால் சிற்பங்களுக்கு பிறப்பில்லை. விவசாயம் அழிந்துவிட்டால் உண்ண உணவில்லை, விவசாயியே அழிந்துவிட்டால் பின் வருந்தி பயனில்லை. நான் அரசியல் நிற்கலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறேன்? உனக்கு காசு இருந்தால் பண்ணு, நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஜெயிக்க வைக்கிறேன், மக்களுக்கு நல்லது பண்ணு. என்னடா எப்படி சொல்லிட்டேன்? மக்களுக்கு நல்லது பண்ணுற ஆசையில் நான் வந்தேன். கண்டிப்பாக நல்லது பண்ணுவேன். ஐயா, நீங்கள் சொன்னதை பண்ணிடலாமா? இல்லை, நான் சொன்னதை செய்ய வேணாம், நான் சொல்லாத செய்ய. ஐயா, என் நண்பை இளமரம் எடுத்தான்ல, அவனை போட்டிருக்கேன். என்னையா சொல்கிறீங்க? அவனுக்கு எம்மளை சந்தேகம் வந்துடுச்சு. அவன் பழைய காலத்தில் மாதிரி நல்லது பண்ணணும்னு நினைக்கிறான். அது நம்மளுக்கு செட் ஆகாது. நல்லவன் கூட இருந்தால் அரசியல் பண்ண முடியாது. அதனால் அவனை போட்டுருங்க. சரிங்கய்யா. சரி, பார்த்து பண்ணிடுங்க. டேய், அவனை பிடிங்கடா. ஐயா, துரத்திட்டு போனோம், கிடைக்கல. ஸோ தப்பிச்சிட்டானா? சரி விடுங்க, பார்த்துக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். படித்தாதான் வேலை, கை நிறைய சம்பளம்னு சொல்லித்தர சமூகம் விதைச்சார சோறுன்ற சொல்லித்தர மறந்துடு. அதனால தான் விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. போலி டாக்டரை பார்த்துருப்போம், போலி இன்ஜினியரிங்கை பார்த்துருப்போம், ஆனால் போலி விவசாயம் இங்கே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஏன்னா விவசாயிகளுக்கு போலியாக இருக்கவும் தெரியாது, போலியாக நடிக்கவும் தெரியாது. விவசாயம் காப்போம். நன்றி.